அதுக்குள்ள விடிஞ்சாச்சா? எப்படி தூங்குறான் பாரு. டேய் மாப்ள, டேய் மாப்ள, டேய் மாப்ள, எந்திரா, விடிஞ்சிருச்சுடா. எந்திரா. அபி வரா, எப்படியாவது பேசி இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதா. அண்ணா காஃபி நாங்க. தேங்க்ஸ்மா. பாத்தியா மாமா அபி பண்றத? உனக்கு அண்ணன் இந்தாங்க காப்பின்னு கூப்பிட்டு கையில கொடுத்துட்டு எனக்கு மாட்டுக்கு கழனி தண்ணி வைக்கிற மாதிரி வச்சுட்டு போறான். என்ன மாப்ள பண்றது? நீ பார்த்து வச்சிருக்கிற வேலை அப்படி. யோ, என்ன எல்லாரும் மாதிரியும் நீ இப்படி பேசுற? நான் ஏதோ 6 மாசம் திட்டம் போட்டு அபியை ஏமாத்தி முத்தழகத்துல தாளிக்கிற மாதிரி பேசிட்டு. நீ திட்டம் போட்டியோ இல்ல சட்டம் போட்டியோ அது முக்கியம் கிடையாது. நீ பண்ண சம்பவம் தான் முக்கியம். நீ முத்தழகுக்கு தாலி கட்டின பத்தியா, அது ரொம்ப பெரிய விஷயம். அதை எப்படி தங்கச்சி அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்கணும்னு நினைக்கிற? யோ, நீ என்ன கூட்டாளி மாதிரியா பேசுற? அபியே என்னை ஏத்துக்கிட்டா கூட நீ ஏத்துக்க விட மாட்ட போல இருக்கே. உன் பேச்ச கேட்டு காஃபியை குடிக்காம விட்டேன் பாரு, ஆறியே போயிருக்கும். திருப்பி கேட்டா காஃபியும் கிடைக்காது. என்னது கூட்டாளியா? ஆமா, நான் பண்ண எல்லா தப்புக்கும் நீயும் உடந்தே தானே இருந்த, அதான் கூட்டாளின்னு சொல்றேன். ரைட்ரா மாப்ள. நீ தங்கச்சியை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்க? ஏதாவது பண்ணணும் மாமா, ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல. ஐடியாவா? நான் ஏதாவது கல்யாண காட்சி பண்ணியிருந்தா அந்த அனுபவத்தை வச்சு ஏதாவது ஐடியா சொல்லியிருப்பேன். நானே பேச்சுலரு, நான் என்ன ஐடியாப்பா உனக்கு சொல்றது? ஆமா மாமா, நீ ஏன் இத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணிக்கல? கல்யாணம் பண்ணிக்கலையா? நான் பண்ண வேணாம் நான் சொன்னேன், யாரும் பண்ணி வைக்கலடா. பண்ணி வைக்கலையா? ஒரு பொண்டாட்டி இருந்தா நல்லா இருக்கும்னு இது வரைக்கும் தோணல. இது வேறயா? அது எப்படி தோணாம இருக்கும்? எப்பயாவது எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பாத்துக்க ஆள் இல்லாம இருக்கும் பொழுது தோணும். மத்தபடி பெருசா எதுவும் தோணாது மாப்ள. உடம்பு சரியில்லைன்னா பொண்டாட்டி வேணும்னு தோணுமா? ஆமா, உடம்பு சரியில்லாம போனா நம்மள கட்டிக்கிட்ட பொண்டாட்டி தானே நல்லபடியா கவனிக்கும். வேற யாரு நம்மள நல்லா பாத்துப்பா? தேங்க்ஸ் மாமா. எதுக்கு மாப்ள? இல்ல, அபிமுத்தழக என் கூட சேர்க்க ஒரு ஐடியா சொன்னீங்கல்ல, அதுக்கு தான். நான் ஐடியா சொன்னேனா? எப்ப மாப்ள? இப்பதான், உங்களுக்கே தெரியாம எனக்கு ஒரு ஐடியா சொன்னீங்கல்ல. என்னது, நான் இப்ப ஐடியா சொன்னேனா? நமக்கு உடம்பு சரியில்லைனா கூட பொண்டாட்டி இருந்தா நம்மள நல்லா பாத்துப்பான்னு சொன்னல. ஆமா, அதான் ஐடியாவே. ஒன்னும் புரியலையடா மாப்ள. ஆமா, இப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த அபிமுத்தழகு 2 பேருமே ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு என்ன பாத்துப்பாங்கல்ல. கண்டிப்பா உன்னை பாத்துப்பாங்க மாப்ள. அப்பன்னா அவங்க கிட்ட பேசி 2 பேரோட கோவத்தையும் குறைச்சு அப்படியே சமாதானப்படுத்திட்டா எல்லாம் சரிதான் மாப்ள. நீ சொல்றபடி அபி முத்தழகு உன்னை வந்து பார்த்து உன் கூட ஒண்ணு சேரணும்னா அதுக்கு உனக்கு உடம்பு சரியில்லாமல போகணும். ஆனா நீ நல்லா தானே பாருக்க. மாமா, நான் நல்லா இருக்கேங்கிறது உங்களுக்கு மட்டும் தானே தெரியும், அபி முத்தழகு தெரியாது இல்ல. ஏன்டா குழப்புற? வராங்க வராங்க. என்ன மாப்ள திடீர்னு இரும்புற? என்னாச்சு மாப்ள, சொல்லு. எனக்கு முடியல மாமா, பாரு நைட்ல இருந்து ஒரே இருமலும் ஜரமாவே இருக்கு மாமா. என்ன மாப்ள சொல்ற? அப்படியே நைட் முழுக்க என் கூட தானடா இருந்த, அப்படிலாம் ஒண்ணும் ஆவலையே. மக்கு மாமா, அங்க பாரு. கதை அப்படி போகுதா?
ஐயோ மாமா, என்னால முடியல மாமா, உடம்பெல்லாம் எரியுது. ஐயோ மூச்சு விட மாப்ள, முடியல மாமா. இங்க பாரு மாப்ள, ரொம்ப வலியில கஷ்டப்படாத மாப்ள. நாம ஹாஸ்பிடல் போய் டாக்டர் கிட்ட ஊசி போட்டு வந்துடலாம் மாப்ள. ஓட்டனோ, நீ எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுவேன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்க. இதை யோசிக்கலையே. ஹாஸ்பிடல் கூட்டு போறேன்னு சொன்னா அபி எப்படி என்ன கவனிச்சுப்பா? ஆமா ஆமாதான். அபி என்ன பாத்துக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுமாமா. சரி 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 சரி. ஐயோ மாமா, மாமா என்னால முடியல மாமா, முடியல. புரியுதுடா மாப்ள. இப்போ உன்னை ஹாஸ்பிடல் கூட்டு போலான்னு பார்த்தா கூட உன்னால எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு உன் உடம்புல சக்தி இல்லையே. இப்ப நான் என்னடா பண்ண போறேன்? ஆமா மாமா, சரியா சொன்னீங்க. என்னால நகர கூட முடியல மாமா. ஐயோ தலையெல்லாம் சுத்துது மாமா. உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது மாப்ள. உன்னை பாத்துக்க இந்த வீட்டுல இத்தனை பேர் இருந்தும் கூட உனக்கு கஷ்டம்னு வரும்போது துணைக்கு நிக்க ஒரு ஆளு கூட வரலையே. உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சே மாப்ள. மாமா இன்னும் கொஞ்சம் அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணு மாமா. இப்ப என்ன அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணும் அவ்வளவுதானே உனக்கு? இப்ப பாரு ஆக்டிங்க. ஐயோ மாப்ள, நீ 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணதுக்கு என்ன மாதிரி கல்யாணமே பண்ணிக்காம பேச்சுலராவே இருந்திருக்கலாமே. பாப்பா, ஐயோ உனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு எனக்கு வலிக்குது மாப்ள. இப்படி அநியாயமா போயிட்டியே மாப்ள, நான் என்ன பண்ணுவேன்? சத்தா போயிட்டேன். எதுக்கு இப்ப ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு உடம்பு சரியில்லாதுக்கு எவ்வளவு நடிக்கணுமோ அவ்வளவு நடிமாமா. சரி சரி சரி. இப்ப பாரு. ஐயோ மாப்ள, உன்னை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே. நான் இனிமே என்ன பண்ணுவேன்? இந்த கொடுமையை எங்க போய் சொல்லுவேன்? மாப்ள, மாமா சொல்ல கேட்காம ஓவரா நடிக்கிறாரு. அபிகிட்ட இவரே மாட்டி விட்டுருவாரு போல இருக்கு. இந்த வீட்டுல உன்னை யாரும் பாத்துக்கலன்னா என்ன மாப்ள? நீ கவலைப்படாத, நான் உன் உயிரை காப்பாத்துறேன். தைரியமா இரு மாப்ள. இப்பவே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி உன்னை ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போறேன். வா மாப்ள. அண்ணே வா போலாம். என்ன தங்கச்சி, கொஞ்சம் இங்க வாங்க. இதோ வரமா. ஓகே மாப்ள. ஆஹா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தங்கச்சி, அவனை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம். ரூமுக்கு கூட்டிட்டு போய் படுக்க வைங்க. நான் மூலிகை கஞ்சி வச்சு கொடுக்கறேன். அதை குடிச்சா ஜுரம் எல்லாம் சரியாயிரும். கஞ்சியா? சரி தங்கச்சி, நான் மாப்பிளைய கூட்டு போய் ரூம்ல படுக்க வைக்கிறேன். மாப்பிள, என்ன மாப்பிள இவ்ளோ பெர்ஃபார்ம் பண்ணியா? தங்கச்சி மூலிகை கஞ்சி அளவுக்கு தான் வந்திருக்கு. உனக்கு முடியலன்னதும் பதறி போய் ஓடி வந்து உன்னை பாத்துருக்க வேணாமா? நீ ஓவரா நடிச்சனாலதான் அப்படி இப்படி சொல்லிட்டு போற. உன்னை 1 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 1 கோடி ரூபாய்க்கு நடிக்கிற. மனசுல நினைப்பா கமலஹாசன் நினைப்பா? சரி, அப்படி எனக்கு கஞ்சி போட்டு கொடுக்குறேன்னு முடிவெடுத்தது பெரிய விஷயம். நம்ம ரூம்க்கே போலாம். தங்கச்சி போயிருச்சுடா, பெர்ஃபார்ம் பண்றதை நிறுத்துறா. வா போலாம். வா வா மாப்ள. உட்கார் மாப்ள, உட்காரு மாப்ள. மாமா, நீங்க என் கூட இருந்தா அபி என்னால கரெக்ட் பண்ண முடியாது. அதனால அபி எனக்கு கஞ்சி கொண்டு வரதுக்கு முன்னாடி இடத்த காலி பண்ணு. மாப்ள, என்னையா சொல்ற? ஒன்னத்தான் சொல்றேன், இடத்த காலி பண்ணு. டீ குடிச்ச உடனே பேப்பர் கப்பை தூக்கி வீசிடுவாங்க. உன் வேலை முடிஞ்சதும் என்ன விரட்டி விடுற பாத்தியா? டீ கப்பெல்லாம் தூக்கி குப்பையில வீச தானே செய்வாங்க. வீட்லயே இருக்கிறதுக்கு நான் என்ன கண்ணாடி கிளாஸாப்பா? இட்ஸ் ஓகே. இவனுங்கெல்லாம் இப்படிதான். டீ கப் காபி கப். ஸ்ரீஜா சொன்னதுதான் சரி. நாம இனிமே அவர்கிட்ட சண்டையே போடக்கூடாது. அவர் மனசுல இடம் பிடிக்கணும்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். அவரை இனிமே வெளியவே விடக்கூடாது. நம்ம கூட இதே ரூம்லயே படுக்க வச்சுக்கணும். எங்க மாமாவை காணோம்? மாமா, மாமா,
எங்கேயும் காணுமே. அண்ணே, அண்ணே. என்ன மாமாவை காணோம்? இங்க தானே படுத்திருந்தாரு. அண்ணே. சொல்லுமா. மாமா எங்க வீட்லயே காணோம். அது முத்தழகு, மாப்பிள்ளைக்கு காலையில இருந்து ஒரே ஜுரம். மாப்பிள்ளை உடம்பு நெருப்பா கொதிக்குது. என்னென்ன சொல்றீங்க? இப்ப மாமா எங்க? மாப்பிள்ளை அபி ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. தங்கச்சி ஜுரம்னு கஷாயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை அதை சாப்பிட்டா சரியாயிடுவாமா. ஃபர்ஸ்ட் இந்த ஜுரம் மேட்டரை வச்சு அபியை சமாதானப்படுத்துவோம். அதுக்கப்புறம் முத்தழக சமாதானப்படுத்துவோம். ஐயோ மாமா, மாமா. ஐயோ இவ எதுக்கு இங்க வரா? அபிதானே இங்க வரணும். இப்படி ஆள் மாறிச்சுன்னு தெரியலையே. என்ன மாமா, குளிர் தாங்க முடியாம கோழி குன்னி போயிருக்கிற மாதிரி சுருண்டு படுத்திருக்க? முத்தழகிட்டையும் சமாளிச்சு நடிச்சிட வேண்டியதான். முத்தழகு, சொல்லு முத்தழகு. என்ன மாமா, உன் குரலே சொரம் இறங்கி போய் பேசுது. நான் ஒழுங்கா இருந்தா பேச மாட்டேன்னா? எனக்கு ஜுரம், அதனாலதான் பேச முடியல. என்னது ஜுரமா? என்ன மாமா, ஜுரம்னு சொன்னா உடம்பு சுடவே இல்ல? அது குளிர் ஜுரம் முத்தழகு, உடம்பு சுடாது. அபி வேற வந்துட்டாளு. ஐயோ, முத்தழகு இருக்கும்போது அபி வேற வந்துட்டாளு. சுத்தம். இந்த ஜுரம் டிராமாவை வச்சு 2 பேரையும் தனித்தனியா டீல் பண்ணி சமாதானப்படுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா ஒன்னா வந்துட்டாங்க. என்ன நடக்க போகுதோ? கஞ்சியும் ஜுரம் மாத்திரையும் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. ஜுரம் சரியாயிரும். சரி அபி. நீ கஞ்சி குடிக்க போறியா மாமா? ஏன், குடிச்சா என்ன? மாமா, கஞ்சி குடிச்சனா இருக்கிற சத்து கூட இல்லாம போயிடும். ஆங்கில மருத்துவம்லாம் உனக்கு செட் ஆகாது. நாட்டு வைத்தியம் தான் கரெக்ட். நான் போய் கசாயம் காய்ச்சி கொண்டு வரேன். அத குடிச்ச உடனே நீ எப்படி சட்டுன்னு எந்திரிக்க போற பாரு. முத்தழகு. என்ன மாப்பிள்ள, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? படுத்துக்கோ மாப்பிள்ள. தங்கச்சி, கஷாயம் கொண்டு வந்தியா? குடிச்சானா? அண்ணே, கஷாயம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மாத்திரையை போட்டு கஞ்சி குடிக்க சொல்லுங்க. கஞ்சி குடிக்கணுமா? என்ன கஞ்சி குடிக்கணும்? முத்தழகு ஜுரம் போகணும்னு ஏதாவது கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கா. அண்ணே, நாட்டு மருந்தெல்லாம் செட் ஆகாது. அதெல்லாம் கிராமத்து ஆளுங்களுக்கு தான். அவனை கஞ்சியை குடிச்சிட்டு மாத்திரையை போட சொல்லுங்க. நீ சொன்னதே மாப்பிள்ளைக்கு கேட்டிருக்குமே தங்கச்சி. என்ன இப்படி முறைகிறா? சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க வேணாமேன்னு தான் பார்த்தேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போமா. ஆமா, அந்த கஞ்சியை குடிச்சாதான் அபி மனசு சந்தோஷப்படும். முதல்ல அந்த கஞ்சியை கொடுங்க. ஓகே மாப்பிள்ள. இந்த மாப்பிள்ள. மாமா. மாமா, சூடு ஆறுறதுக்குள்ள இந்த கசாயத்தை பட்டுன்னு குடிங்க. காய்ச்சல் சட்டுன்னு போயிடும். இந்தாங்க. பாத்து மாப்பிள்ள. இந்தாங்க. சரி, அபிதான் போயிட்டாளே. முத்தழகு கொடுக்குற கஷாயத்தை குடிச்சு இவளையாவது சரிப்படுத்தி வழி கொண்டு வருவோம். ஐயோ,
அபி போயிட்டான்னு நினைச்சா திரும்ப வந்துட்டாளு. முத்தழகு கொடுத்த கஷாயத்தை வர கையில வாங்கிட்டேன். இப்ப என்ன பண்றது? என்ன மாமா யோசிக்கிறேன்? குடி. ஆ, 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 ம். தங்கச்சியும் இருக்கு முத்தழகும் இருக்கு. கஷாயத்தை குடிச்சா தங்கச்சி மாப்பிள்ளை மேல கோவப்படும், கஞ்சியை குடிச்சா முத்தழகு மாப்பிள்ளை மேல கோவப்படும். இப்ப மாப்பிள்ளை என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இல்ல முத்தழகு, நான் கஞ்சியை குடிச்சிட்டு அப்புறமா மாத்திரையை போட்டுக்கிறேன்னு. கஞ்சிலாம் உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்றேன்ல. கஞ்சிலாம் குடிக்கூடாது, கஷாயத்தை குடி. அப்பதான் உனக்கு காய்ச்சல் சீக்கிரமா குணமாகும். இல்ல முத்தழகு, இப்படி பண்ணா எப்படி? எப்படி? நான் முதல்ல கஞ்சியை குடிச்சிட்டு மாத்திரையை போட்டுக்கிறேன். காய்ச்சல் குணமாகலன்னா கஷாயத்தை குடிச்சுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. நீ இந்த கஷாயத்தை குடிச்சே தீரணும். புருஷனுக்கு உடம்பு சரியில்லாம போனா பொண்டாட்டி சண்டை போட்டாலும் கூட வந்து பாப்பாங்கன்னு கதையெல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு பொண்டாட்டிக்காரனுக்கு சொல்லி வச்ச கதை போல இருக்கு. இவன் தான் 2 பொண்டாட்டிக்காரனாச்சே. டொக்கா மாட்டிக்கிட்டான் மாப்பிள்ள. முத்தழகு, கஷாயம் கசக்கும், நான் கஞ்சியே குடிச்சுக்கிறேன்னு. மூக்க புடிச்சிட்டு குடிச்சா ஒன்னும் ஆகாது. நீ கஷாயத்தையே குடி. வேணாம் முத்தழகு. குடி மாமா. மாமா கஞ்சி இடு மாமா. அதோ தரேன். இந்த மாப்பிள்ள. சரி, நான் மாத்திரையை போட்டு கஞ்சியும் குடிச்சிடுறேன். ஐயோ, முறைக்கிறாளே, என்ன பண்றதுன்னே புரியலையே. ஐயோ, இவ வேற முறைச்சுக்கிட்டு இருக்காளே, என்ன பண்ணுவேன்? 2 பேரை கட்டினா இப்படித்தானே ஆகும். என்ன பண்றது? சரி, முதல்ல கஷாயத்தை குடிச்சிட்டு அப்புறம் கஞ்சியை குடிப்போம். குடு. மாமா, நான் மாத்திரை போட்டு இந்த கஞ்சியும் குடிச்சிடுறேன். கொடுங்க மாப்பிள்ள. சீக்கிரம் குடி. போடு. அப்பாடா, மாப்பிள்ள தங்கச்சி முத்தழகு 2 பேரையும் ஏதோ ஒண்ணு பண்ணி எப்படியோ சமாளிச்சிட்டான். என்ன மாமா நீ? நான் தான் கஞ்சி குடிக்க வேண்டாம்னு சொன்னேன்ல. ஐயோ, 2த்தையும் குடிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? வயித்த கலக்கும். ஆமா முத்தழகு, நீ சொன்ன மாதிரியே கலக்குது. முத்தழகு, அது குடுமா. மாப்பிள்ள பாத்து, மாப்பிள்ள பாத்து வா. பாத்து மாப்பிள்ள, பாத்து மெதுவா போ. மாப்பிள்ள பாத்து போ மாப்பிள்ள, வழிக்கு ஊந்துறாத. பாத்து. ஐயோ, என்ன கொடுமடா சாமி இது. மாப்பிள்ள பாத்ரூம் போறானா இல்ல பாத்ரூம் கட்டிக்கிட்டு இருக்கானா? இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆளை காணுமே. மாப்பிள்ள முடிஞ்சுதா இல்லையா? மாப்பிள்ள. மாமா, என்ன மாப்பிள்ள, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? மாமா பாத்து. மாப்பிள்ள. ஐயோ, மாப்பிள்ள பாவமா. என்ன இது? மாப்பிள்ள மறுபடியும் பாத்ரூம் போய் 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணுமே. மாப்பிள்ள ஒருவேளை
பாத்ரூம் போன டயர்ல தூங்கிட்டானா? மாப்ள மாமா மாப்ள பாத்து மாப்ள பாத்து மாப்ள. அம்மா என்னாச்சு மாமா? மாமா என்னால முடியல மாமா. மாப்ள பேதி நின்னுச்சா இல்லையா? இனி நிக்காட்டி கூட ஒண்ணும் வராது. எல்லாம் வந்துருச்சு. ஐயோ சரி வா வா மாப்ள வந்து படு வா. பாத்து வா பாத்து வாங்க. பாத்து வா மெதுவா. அப்படிதான் பாத்து பாத்து மாப்ள மெதுவா மாப்ள மெதுவா பாத்து. அம்மா ரொம்ப குளிருது மாமா. என்ன மாமா சொல்ற? குளிர்தான். ஐயோ திரும்பவும் ஜுரம் வந்துருச்சு. ஆமா முத்தழகு, மாப்பிள்ளைக்கு உடம்பெல்லாம் சுடுது. ஐயோ மாப்பிள்ள விளையாட்டா நடிக்க ஆரம்பிச்சு உண்மையாவே ஜுரம் வந்துருச்சே. மாப்பிள்ள பாவம். முத்தழகு நீங்க இருமா, நான் போய் அக்காவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி போங்க. அக்கா மாப்பிள்ளைக்கு உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குதுக்கா. ஜுரம்னு நினைக்கிறேன்க்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா. சரி வா போய் பார்க்கலாம். ஆ. போ.